சூத்திரம் பழகு. இப்போ ஒரு வீட்டில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே புலம்பாங்க, ஏரியாக்குள்ளே பேசுவாங்க. நாங்கள் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா வந்து கோவப்படுங்க, பிரச்சனை இருக்கா கேளுங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் தொடர்ச்சியாக சொன்ன விஷயம். இப்போ கடைசியாக நாங்கள் பண்ண பிரச்சாரம் கூட உள்ளாட்சி எலெக்ஷன் டைமில் வந்து உள்ளூர் அரசியல்வாதிகளாம் ஓட்டு கேட்டு வருவாங்க. உள்ளே வந்து மதுக்கடைகள் ஊரில் இருந்துச்சு அப்படின்னா கடையை மூடிட்டு வாங்க, இல்லைன்னா யாரும் ஓட்டு கேட்டு உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி தீவிரமான பிரச்சாரங்கள் வந்து பண்ணோம். இது மாதிரி மக்களை வந்து தொடர்ச்சியாக சொன்ன விஷயம் என்னன்னா வந்து கேட்கணும், கேட்டால் தான் வந்து இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதா மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஒரு கடை கூட தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் கடை இருக்க விட மாட்டாங்க மக்கள். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளுக்கு எதிராக நடக்கும் போராட்டத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கும் இந்த பெண்மணியின் பெயர் நந்தினி. மதுவுக்கு எதிராக ஒற்றை மனுஷியாக களத்தில் நிற்கும் ஒரு போராளி. ஒரு வழக்குரைஞராக பணியாற்றியவாறே மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டத்தையும் விழிப்புணர்வையும் செய்து வருகிறார். தனக்கு பின்னால் மக்கள் திரண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்காமல் கையில் பதாக ஏந்தியவாறு மதுவுக்கு எதிராக தெருவில் நின்று போராடுகிறார். இதற்காக பலமுறை கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். தனக்கு ஆதரவாக மக்கள் எவரும் முன்வரவில்லை என்று அவர் சோர்ந்து விடவில்லை. பெரியவர் சசி பெருமாள் போன்றே தனிநபராக போராடிய நந்தினியின் பாதையில் இன்று தன்னெழுச்சியோடு பெண்களும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். தமிழகமெங்கும் நீக்கமர மதுபான கடைகள் நிறைந்து காணப்படுகின்றன. இதன் தாக்கம் சமூகத்தில் பிரதிபலிக்க தொடங்கிய காலத்தில்தான் போராட்டத்தில் குதித்தார் நந்தினி. தொடர்ச்சியாக 5 வருஷமாக வந்து டாஸ்மாக் எதிரான போராட்டங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் வந்து இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறனால தான். வந்து ஐபிசி 328வது பிரிவின்படி ஒரு நபர் இன்னொரு நபருக்கு போதை தரக்கூடிய, மதிமயக்கம் செய்யக்கூடிய, உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் இன்னொரு நபருக்கு கொடுத்தாரு அப்படின்னா கொடுத்தவருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி சட்டத்தில் வந்து தெளிவாக எழுதியிருக்காங்க. இல்லை இதை வந்து அரசாங்கம் வந்து எப்படி மீறுறீங்க, அரசாங்கம் சட்டத்துக்கு விரோதமாக எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறதா வந்து நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. படிக்கும் காலத்திலேயே மதுவுக்கு எதிராக களத்தில் குதித்த நந்தினிக்கு மாணவர்களின் ஆதரவும் இருந்தது. ஆனால் அரசின் கைது நடவடிக்கை காரணமாக மாணவர்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பாமல் தன் தந்தையின் துணையோடு தனி மனுஷியாக களத்தில் நின்றார் இவர். போய் வந்து எல்லா கல்லூரிகள் முன்னாடியும் பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து இளைஞனே உனக்கு எது தேவை, போதையா ஆண்மையா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து அப்பா வந்து முன்னெடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அதோட தாக்கத்தில் வந்து நான் வந்து போராட ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி பல கல்லூரி மாணவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல போலீஸோட டார்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால வந்து இல்லை நாங்கள் வந்து தனியாகவே போராடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறோம். ஆனால் வந்து எல்லாரோட சப்போர்ட் வந்து இருக்கிறனால தான் 5 வருஷமாக வந்து விடாப்பிடியாக வந்து போராட முடியுது. மக்கள்லேருந்து, மாணவர்கள்லேருந்து, ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருமே எங்கே போனாலும் வந்து முழு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து போராட முடியுது. தனித்து போராடிய நந்தினியின் போராட்டம் எந்தவித வீச்சையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் அது எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லிவிட முடியாது. பெரியவர் சசி பெருமாளின் போராட்டம் இன்னும் சில அரசியல் கட்சிகளின் மற்றும் அமைப்புகளின் போராட்டம் மதுவுக்கு எதிராக ஒரு போராட்ட களத்தை உருவாக்குவதற்கான பெரும் பரப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய தொடர் போரை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த முறை களத்தில் நிற்பவர்கள் முழுக்க முழுக்க பெண்கள். ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு சமூகத்தின் பெரும் பொறுப்பை சுமப்பவளாக இருக்கும் பெண்கள்தான் மதுவினால் ஏற்படும் சமூக சிக்கல்களை நன்கு உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். கல்யாணம் ஆகி எனக்கு 29 இயர்ஸ் ஆகுது. 29 இயர்ஸில் 4 வருஷம்தான் நல்லா குடிக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் குடி தான் வாழ்க்கை. 25 வருஷமாக குடியிலே இருந்துட்டு கடைசியில் குடி தான் ஜெயிச்சுது. எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணு, எவ்வளோ முயற்சி பண்ணி, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், பசங்களை படிக்க வைக்க முடியாமல் போய் அதுவும் மெட்ரிக்கு தான் படிக்க வச்சேன். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குடிகார வச்சுக்கிட்டும் மெட்ரிக்கு தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்றைக்கி டிகிரி வரலாம் கொண்டு வந்துட்டேன் 2 பசங்களையும். குடும்ப வருமானத்திற்கு ஆதாரமாக இருப்பவனே சுமையாக மாறிவிடுவதால் பெண்கள் குடும்பத்தை வழிநடத்துவதற்கான வழி தெரியாமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். வேறு வாழ வழி இல்லை அப்படின்றப்போ சமையல்லாம் போய் பார்த்தா எங்கேயுமே செட் ஆகலை. இதுக்கு சரி நம்மளும் ஒரு டிஃபன் கடை வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் பட்டுட்டு போனாக்கா 25 லட்சம் ரூபாய் கடனுக்காக இன்றைக்கி வட்டி கொடுத்ததுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக நடுத்தர மற்றும் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களின் குடும்பத்தில் மதுவுக்கு அடிமையான மனிதர்களின் காரணமாக அந்த குடும்பத்தின் இயக்கம் தலைகீழாக மாறிவிடுகிறது.
சம்பாதிக்கும் பணத்தில் பாதிக்கு மேல் மதுக்கடைகளுக்கே போய்விடுவதால் வரவு செலவை சரிகட்ட முடியாமல் குடும்ப பொறுப்பை சமாளிப்பதற்கு பெரும் பாடுபட வேண்டிய சூழலுக்கு பெண்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். குடினால ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெட்ரோல் ஊற்றி சாகிற மாதிரி இருக்கு, மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சுட்டு சாகிற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. குடிச்சுக்கிட்டு காசு இல்லைன்னா காசு கொடுக்குறாங்க. ஆம்பளைகளும் குடிச்சுட்டு என் தாலியை கொடு, தோட்டம் கொடு, மூக்கத்தியா கொடுன்னு அடிக்கிறாங்க. குடிச்சுட்டு இப்போ ஆம்பளைகளும் வீட்டில் அதனால இந்த சாராய கடைனால ஒரு 100 ரூபாய்க்கு சம்பாதிச்சாலும் அந்த 100 ரூபாய் அங்கேதான் போதே தவிர குடும்பத்துக்கு வர்றது கிடையாது. அப்போ நாங்கள் மக்கள் பொம்பளை என்ன பண்ண முடியும்? வீட்டில் இருந்து நாங்கள் அவங்க கொடுத்தாதே நாங்கள் குடும்பம் ஓட்ட முடியும். எங்கள் பிள்ளைகளுடைய அதோடைய ஆயுசு லட்சியமும் குறைஞ்சு போயிடுது. நாங்கள் எந்த ஒரு இதுவுமே நம்பிக்கையாக வாழ முடியதில்லை. எங்கேயோ இருந்த கடை ஊரின் நடுவில் மக்கள் அடர்த்தியாக இருக்கும் இடத்தின் அருகே அமைக்கப்பட்டு அந்த பகுதிக்கே முதன்மை அடையாளமாக மாறியிருக்கிறது. தனது வீட்டுக்கு அருகே மிக நெருக்கத்தில் இருக்கின்ற காரணத்தால் பணம் கிடைக்கும் நேரத்திலெல்லாம் போய் வருவதற்கான ஒரு விருப்ப இடமாக மதுக்கடைகள் மாறிவிட்டன. குறிப்பாக இளைஞர்களையும் மாணவர்களையும் வெகுவாக ஈர்க்கத் தொடங்கின. இது ஓத்தாதான் நாங்கள் நிம்மதியாக இருந்து வாழ முடியும், மனசலாவே இருக்க முடியும், சாரையாமே இருக்கப்படாதுப்பா. மது தனது உடலை எப்படியெல்லாம் தின்று முடிக்கும் என்று உணராமல் தன் குடும்பத்தை அந்தரத்தில் விட்டு சென்ற குடிஞர்களின் எண்ணிக்கை ஏறுவரிசையில் போய்க் கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் குடும்பத்தின் சுமையாக குடிநோயாளி மாறிவிடுகிறான். அது அவர் இல்லைன்ற கவலை எங்களுக்கு இல்லை. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஐயோ அவர் போயிட்டாரே வந்துட்டாரேன்ற ஒரு கவலை என் பசங்களும் கிடையாது, எனக்கும் கிடையாது. ஏன்னா அவரால் எதாவது யூஸ் செய்யும். அவரால் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் இப்போ மிச்சமாச்சு. நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல வரதில்லை. எங்கேயும் ஒரு நிமிஷம் கூட எப்போ வேணாலும் அவருக்காகவே ரெடியாக நான் 10,000 20,000 வச்சுட்டே இருக்கணும் கையில். இந்த வெறுப்பு தான் டாஸ்மாக் கடைகளை நோக்கிய பெருந்திரளான பெண்களின் படையெடுப்பு. உண்மையாக நான் நிறைய டிவியில் போட்டு உடைக்கிறப்போ அவங்க உடைக்கல, அது அவங்க உள்ளத்தில் இருக்கிற ஆவேசம் தான் அவங்கள உடைக்க வைக்குது. போராட்டங்கள் அனைத்தும் கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்க முடியும். ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களின் தோளில் தேவையில்லாத மன அழுத்தங்களை மது என்ற போதை கொடுப்பதால் தான் மதுக்கடைகள் சூறையாடப்படுகின்றன. இந்த போராட்டத்தை நடத்தும் பெண்களில் பெரும்பான்மையானவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்பதால் தான் இந்த போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. அத்தோடு இந்த பாதிப்பு இனியும் தொடர அனுமதிக்க கூடாது என்பதிலும் தீர்மானமாக இருக்கின்றனர். குடி என்பது ஒரு நோய். அந்த நோய் ஒரு தனிநபரை மட்டும் பாதிக்கவில்லை, அவர்களை சார்ந்திருப்பவர்களையும் சமூகத்தையும் பாதிக்கிறது. குற்றச் செயல்கள் பெருகுவதற்கும் விபத்துகள் அதிகரிப்புக்கும் குடி முக்கிய காரணியாக இருப்பதாக சான்றுகள் கூறுகின்றன. குடியின் காரணமாக குறைந்த வயதிலேயே மடிந்து போகிறவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. விளிம்பு நிலையில் இருக்கும் மனிதர்கள் உழைத்த காசின் பெரும்பகுதியை குடிக்க மட்டும் செலவழித்துவிட்டு எந்தவித உணவையும் உட்கொள்ளாமல் உடலை காயப்படுவதால் குறைந்த வயதிலேயே உயிரிழக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றனர். பொதுமக்கள் புழங்கும் பகுதியில் உள்ள கடைகளை அகற்றுவதற்கு பலவிதமான போராட்டங்களை நடத்தினாலும் அதை தொடர்ந்து நடத்துவதிலேயே குறியாக இருக்கிறது அரசு. குற்றச் செயல்கள் நடப்பதற்கு ஏதுவாக மதுக்கடைகள் இருப்பதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். குழந்தைகள் பெண்கள் இயல்பாக புழங்குவதற்கு தடையாகவும் இருப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றனர். லேடிஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆம்பளைங்களும் தெரிய மாட்டேங்குது. லேடிஸ் தான் எனக்கு வரவோ எல்லாம் இதான் வழி. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இது பக்கம் தான் கிராமத்தில் வாழ்ந்துன்னு வழி, வேறு எங்கே போகணும்? எல்லாம் குடிச்சிட்டு ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்கிறான், ஒருத்தன் சாவ அடிச்சிட்றான். அது கேட்கறதுக்கும் இல்லை. ஒருத்தர் செத்தே போயிட்டான். ரெண்டாவது இங்கே பத்துனுக்குறோம். நாங்கள் எங்கள் பக்கத்தில் குடிச்சிட்டு வந்து பத்துக்கிறானுங்க. ஸ்கூல் பசங்க ரெண்டாவது வர முடியல ஸ்கூல் விட்டு. அவன் கும்பலாக நின்றுக்கிறானுங்க. அதுங்களை கிண்டல் பண்ணுறானுங்க. அதுங்க பயந்துன்னு போகுதுங்க. சென்னை பட்டினப்பாக்கத்தில் அமைந்திருந்த கடையொன்று இப்போது அகற்றப்பட்டு அந்த இடத்தில் பேக்கரி என்று சொல்லப்படும் அடுமனை உருவாகியிருக்கிறது. இந்த கடையை அகற்றுவதற்கு பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினாலும் ஒரு பெண்ணின் கொலைக்கு பிறகுதான் கடை இழுத்து மூடப்பட்டது. எத்தனையோ முறை போராட்டம் பண்ண, ஆனால் எடுக்க முடியல. லாஸ்ட்ல அந்த பொண்ணு செத்த பிறகு தான் அந்த கார்னர்ல பணம் எடுத்துன்னு வந்துக்குது. அது பேங்க்லேருந்து அதை அடிச்சு பிடுங்கி பைக்கில் அடிச்சு பிடுங்கி அந்த பொண்ணை செத்துச்சு. என்ன மாதிரி பொண்ணு, எவ்வளோ படிப்பு அது. பட்டினப்பாக்கம் பகுதியில் ஆசிரியராக பணிபுரிந்த நந்தினி என்ற இளம்பெண் வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவளுடைய பணத்தோடு
உயிரையும் எடுத்துச் சென்று விட்டான் ஒருவன். அந்த குடும்பத்தின் ஒரே நிதி ஆதாரமாக விளங்கிய அந்த பெண்ணின் மரணத்திற்கு பின்னால் இந்த கடை இருந்த காரணத்தால் கடை இழுத்து மூடப்பட்டது. இப்படியான பல சம்பவங்கள் ஒரு கடைக்கு பின்னால் இருந்து வருவதை மறுக்க முடியாது. அந்த கடையை மூடிய பிறகு அந்த பகுதியில் ஒரு அமைதியான சூழல் இருப்பதாக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒயின் ஷாப்பாக இருந்தது. இப்போது பேக்கரியாக ஆகிடுச்சு. அப்போ ஒயின் ஷாப் வந்து இங்கே இருக்கும். இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கி இது பக்கத்துலேயே பொட்டி கடை இருக்கும், வாங்கி வாட்டர் கிளாஸ்லாம் வாங்கி பக்கத்துலேயே குடிப்பாங்க. கொஞ்சம் தள்ளி போங்கண்ணான்னு சொல்லிட்டு சொன்னால் கூட மதிக்க மாட்டாங்க, எங்களையே அடிக்க வருவாங்க கேட்டாக்கா. இப்போ வந்து ஒயின் ஷாப் எடுத்தாங்க. இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. போயிட்டு வரது கொஞ்சம் லேடிஸை போயிட்டு வரது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எந்த ஆபத்தும் இல்லை. இப்போது இங்கே வேலை பார்க்கும் இளைஞர்கள் வேறு இடங்களுக்கு சென்று குடிக்கிறார்கள் என்றாலும் இப்போது பல பேர் வேலைக்கு ஒழுங்காக செல்கிறார்கள் என்று பெருமிதம் கொள்கிறார்கள். இங்கேருந்து எல்லாம் கரெக்டாக வேலைக்கு போகிறாங்க. இங்கே ஒயின் ஷாப் தூக்குந்துலேருந்து எல்லாம் கரெக்டாக வேலைக்கு போகிறாங்க, கொள்கிறாங்க. நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. இப்போ இது நான் ஃபஸ்ட்டு இந்தமாரி வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே வீட்டிலேருந்து சண்டை போட்டுன்னு கிச்சின்னு தான் இருப்பேன் ஃபஸ்ட்டெல்லாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் திருந்தி இந்த ஒயின் ஷாப் இல்லாத தான் இப்போ கொஞ்சம் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனாலும் எங்கோ ஒரு கடை அடைக்கப்படும் போது இன்னொரு கடையை திறப்பதற்கான வழியை தேடி விடுகிறார்கள். கடையே இல்லாத இடங்களில் மொத்தமாக வாங்கி வந்து சில்லறைக்கு கொடுக்கும் வழக்கமும் இருந்து வருகிறது. பிளாக்ல வாங்கி குடிக்கிறேண்ணா, 150 ரூபான்னு. ஏன்பா சாராய கடை வாய்ச்சி துந்தா குடிச்சிட்டு பத்துனுக்குறான். இங்கே கிட்ட இருக்கிறதானே இவன் குடிக்கிறான். இவன் நீ கடையை மூடுறா, நாங்கள் குடிக்காதுக்குறான். இந்த நிலையில்தான் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த கடைகள் அடைக்கப்பட்டு விட்டதால் அந்த கடைகள் மீண்டும் ஊர் பகுதிகளில் முளைத்தன. அதனால்தான் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்று கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற பெண்கள் அணி அணியாக மதுக்கடைகளை நிர்மூலமாக்க புறப்பட்டு சென்றார்கள். இந்த தன்னெழுச்சியான போராட்டம் அரசின் மதுபான கொள்கையை கேள்வி கேட்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. கடை எங்களுக்கு வேணாங்க, வேற ஏதாச்சும் வேற எதுனா நீ விற்கிறதுக்கு ட்ரை பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பணம் சேருங்க. இதனால தான் அவங்களுக்கு பணமே. ஆனால் என் குடும்பம் அழியுது, அவங்க புருஷன் முன்னாடி சாவறான். தாலி அறுத்துட்டு முடிச்சாவ கண்ணுக்கிறோம். நாங்கள் ஆண்டொன்றுக்கு சுமார் 26,000 கொடியை கொட்டி கொடுக்கும் சுமார் 6,800 மதுக்கடைகள் இருந்தன. அதில் 1000 கடைகள் குறைக்கப்பட்டதாக கூறினாலும் மதுபான கடைகளுக்கு நிரந்தர பூட்டு போடுவதற்கான காலத்தை இறுதியாக்குவதற்குத்தான் இந்த போராட்டமும் குப்பியுடைப்பும். மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்று ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி படிப்படியாக குறைப்பதற்கான கால அட்டவணையை கூட இன்னமும் அறிவிக்கவில்லை. அரசு நிர்வாகம் நடைபெறுவதற்கான கணிசமான தொகையை மதுக்கடைகள் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றன. மக்களை ஒரு மந்த நிலையில் வைத்தவாறே மக்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை மதுவின் வழியில் வந்த வருமானத்தின் மூலம் தீட்டுவது என்பது நகைமுரணே. மதுக்கடைகளை திறக்க முன்வந்த அரசு, மது உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து என்று எழுத முன்வந்த அரசு, மதுவிலிருந்து விடுபடுவதற்கான மையங்களை ஏன் இன்னமும் அமைக்க முன்வரவில்லை? மதுக்கடைகள் முற்றிலுமாக நிறுத்தப்படும் சூழல் ஒருவேளை உருவானால் குடி நோயாளிகளை எதிர்கொள்ளும் பின் விளைவுகளை களைவதற்கு முன் ஏற்பாடுகளை செய்திருக்கிறதா? மதுக்கடைகள் ஒரு பணம் காய்க்கும் மரம், பொருளாதார இலக்கு வைத்து இயங்கும் ஒரு போதைக்கடை. மதுபான கடையிலிருந்து வரும் வருமானம், அதை அமர்ந்து குடிப்பதற்கான பார் அமைப்புகளிலிருந்து கிடைக்கும் துணை வருமானம், பாட்டிலுக்கும் அதிகமான விலை என்ற மொத்த வருமானத்தையும் கணக்கில் கொண்டு இயங்கும் அரசு உறுதியான முடிவு எதுவும் எடுக்க முடியாமல் தத்தளிக்கிறது. அதேபோல ஒரு மதுபான கடையிலிருந்து கிடைக்கும் வருமானம் குறித்த பதில் சொல்லும் நிலையையும் இங்கே காண முடியவில்லை. நேரம் தான் 12 மணியிலிருந்து 10 மணின்னு டைம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் 24 மணி நேரம் சப்ளை நடந்துட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழலே டாஸ்மாக் ஊழல்னு சொல்லலாம். ஒரு பாட்டிலுக்கு சராசரியாக 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க தான் செய்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பூரா கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் இதில் வந்து அரசாங்கத்துக்கு போகக்கூடிய வருமானத்தை விட இவங்க பாக்கெட்டுக்கெல்லாம் போகிறது தான் அதிகமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் விட்டு தர்றதுக்கு அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு மனசு இல்லை. அதனால வந்து கட்டாயமாக உங்களுக்கு டாஸ்மாக் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி வலுக்கட்டாயம் பண்ணுறாங்க. இது அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய அடக்குமுறை ஏவுறாங்க. போலீஸ் போய் வந்து நடு ரோட்டில் பெண்களை அறையிறான்னா வந்து எவ்வளோ தனா விட்டுருக்கணும்? யார் அந்த உரிமை கொடுத்தது?
ஆலைகளை நடத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய அரசியல்வாதிகள் இதை நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதன் மூலியமாக அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வருமானம் வருகிறது ஒன்று. ரெண்டாவது இதில் இன்றைக்கி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு கிட்டத்தட்ட 25,000 கோடி பார்த்தீங்கன்னாக்கா மதுவினால் வரக்கூடிய வருமானமாக தான் இருக்குது. அப்போ அரசாங்கத்திற்கு எளிமையாக வருமானம் வந்துடுது. மூணாவதான் ஒரு முக்கியமான வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மாக் கடைகளுக்கான பார்களை நடத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அது மாதிரி பொறுப்பில் உள்ளவங்க தான் அது அந்த பார்கள் நடத்துகிறாங்க. அந்த பார்கள் நடத்துவது மூலயமாக அதன் மூலயமான ஒரு வருமானம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் அவங்க அரசாங்கம் இந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு தயங்குகிறது. ஆனால் இந்த வருமானத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பீகார் அரசு தீர்க்கமான முடிவை எடுத்து மதுக்கடைகளை ஒழித்தது. சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை செய்து காட்டியதோடு அரசு வருமானத்திற்கான மாற்று வழிகளையும் கண்டுபிடித்துள்ளது. பீகாரா இருக்கட்டும் இல்லை குஜராத்தா இருக்கட்டும், இங்கே பூரண மதுவிலக்கு அமலில் இருக்காங்க. சொல்லுவாங்க உடனே அங்கே கள்ளச்சாராயம் பெருகுது அப்படின்லாம். நீங்கள் எந்த சாராயம் பெருகினாலும் அரசாங்கம் சாராயத்தை விற்று நடத்தலை நிர்வாகம். அதுவே பெரிய வெற்றி தானே. குஜராத்தில் இன்னைக்கு கள்ளச்சாராய சாவு 850 தான், தமிழகத்தில் 1500. அப்போ இதுலேருந்து பாருங்கள், இவங்க சொல்கிற கூற்று பொய் என்று இவங்களுடைய, அதாவது மாநில அரசு கொடுக்கக்கூடிய தகவலை வைத்து தான் இந்திய குற்ற ஆவண காப்பகம் இந்த தகவலை எல்லாம் வெளியிடுது. மதுக்கடைகளை ஏகத்திற்கும் திறந்து வைத்த அரசு குடிநோயாளிகளின் ஆரோக்கியம் குறித்த எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் நடத்தவில்லை. நாங்கள் சிறு வயதில் இருக்கும் போதெல்லாம் ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய கிராமத்தில் குடியினால் பாதிக்கப்பட்டவங்க 1-2 பேர் விரல் விட்டு எண்ணிடுறோம். ரெகுலராக குடிக்கக்கூடிய ஆட்கள் 1% கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் குடி நோயாளிகளாக இன்னைக்கு பெரும்பகுதி லட்சக்கணக்கான பேர் மாற்றினது அரசாங்கத்துடைய ஏற்பாடு. கவர்மெண்ட் பழக்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் இப்போ பஸ் நிலையங்கள், தமிழ்நாட்டில் எந்த பேருந்து நிலையங்களை சுற்றிலும் டாஸ்மாக் கடைகள் இல்லாத பேருந்து நிலையங்களே கிடையாது. நீங்கள் ஒரு கூலி தொழிலாளி வேலை பார்த்துட்டு போய் பஸ் ஏறி ஊருக்கு போகலான்னா அவனுடைய நோக்கம் நேரம் டாஸ்மாக் கடைக்கு தான் போகும். அது கிட்டத்தட்ட கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான். இருக்க முடியல, உடம்புலாம் ஒதுது, கை காலெலாம் ஒதுது, சாப்பாடு எடுக்க மாட்டுது. அதான் ஒரு மாதிரி டயர்டாக கிருகிருன்னு இருக்கும். அப்படியே ஆளுக்கு அச்சு செத்து போனால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். முழுசாவே நிறுத்திட்டாங்கன்னா செத்துருவாங்கண்ணா. ரொம்ப நல்லது. குடிக்கிறவங்க செத்துருவாங்க. அதனால நாம சரக்கு சாப்பிட நாங்களாம் இருக்க முடியாது. உயிர் போகலாம் நான் சாப்பிட்டு தான் இருப்பேன். திடீர்னு விட்டா செத்துருவாங்க. இதை அடிட்டு பண்ணக்கூடாது, சும்மாலாம் பண்ணலாம். இந்த 2 கோட்டை குடிச்சல, அந்த 1 கோட்டை குடி, கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பிடணும். பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வருவதாக சொல்லும் அரசு அப்படி கொண்டு வருவதோடு தனது பொறுப்பு முடிந்துவிட்டது என்று எண்ணிவிட முடியாது. குடிநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு மயக்க நிலையிலேயே இருக்கும் மக்களை குடிநோயிலிருந்து விடுபட்டு ஒரு முழு மனிதனாக மாற்றுவதற்கான மாற்று ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. நாங்கள் குறைஞ்சபட்சம் என்ன கேட்குறோம்னா, ஒரு ஒன்றியத்துக்கு இன்றைக்கி ஒரு 385 ஒன்றியம் தமிழகத்தில் இருக்கிறது. ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு மறுவாழ்வு மையங்களை அமைத்து அவர்களுக்கு அந்த மறுவாழ்வுக்கான ஏற்பாடு. ஏன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான குடும்பங்கள் மதுவினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி சீரழிஞ்சிருக்கு. அதே போல மதுக்கடைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான மாற்று வேலைவாய்ப்புக்கான ஏற்பாட்டையும் செய்ய வேண்டியிருக்கிறது. மதுக்கடைகளை மூடுவதால் ஏற்படும் பின்விளைவுகளை களைவதே ஒரு சவாலாக இருக்கும். மதுவுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வடிவங்களில் இங்கு நடந்திருக்கின்றன. ஆனால் அந்த போராட்டங்கள் நசுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கின்றன. நந்தினி, சசிபெருமாள் போன்றோர் எடுத்த தனிநபர் போராட்டம் இன்று மக்கள் திரள் போராட்டமாக உருமாறியிருப்பதற்கு உயர்நீதிமன்றத்தின் ஆணையம் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. மக்கள் வெகுண்டெழுந்து இந்த போராட்டத்தை நடத்தினாலும் அந்த மக்களின் கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான தீர்க்கமான அறிவிப்பு இதுவரைக்கும் வரவில்லை. போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி மக்களின் கோபத்தையும் இறுக்கத்தையும் நீர்க்கச் செய்வதற்கான சமாளிப்பு வேலைகளை செய்வதிலேயே அரசு குறியாக இருக்கிறது. ஒரு தேசத்தின் குடிமக்களை குடிநோயாளிகளாக வைத்திருக்க வேண்டுமென்றே அரசு நினைக்கிறது என்றால் அதுவும் ஒரு நோய்க்கூறுதான்.
என்ன செய்ய போகிறது அரசு?